16ാമത് അന്താരാഷ്ട്ര നാടകോത്സവം കാണാൻ ശ്രീലങ്കയിൽ നിന്നുള്ള വിദ്യാർത്ഥി സംഘം തൃശൂരിൽ. നാടകോത്സവത്തിന്റെ തുടക്ക ദിനം മുതൽ ഇവർ സംഗീത നാടക അക്കാദമിയിലുണ്ട്. ഇറ്റ്ഫോക് മികച്ച അനുഭവങ്ങളാണ് നൽകിയതെന്ന് നാടക വിദ്യാർത്ഥികൾ കൂടിയായ സംഘം പറയുന്നു. നാടകത്തെ പ്രണയിക്കുന്ന ശ്രീലങ്കയിൽ നിന്നുള്ള 5 സംഘമാണ് സംഗീത നാടക അക്കാദമിയിൽ എത്തിയിട്ടുള്ളത്. നാടകാസ്വാദനത്തിനൊപ്പം ലോക നാടകവേദിയിലെ നൂതനാവിഷ്കാരങ്ങളെ പഠിക്കാനുമാണ് ഇവർ ശ്രമിക്കുന്നത്. மியூசிக்கை கொண்டு வர்றது ஒரு ஈஸியாக இப்படி நாங்கள் எல்லாம் கணக்க நிறைய யோசிப்போம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு தான் நாங்கள் மியூசிக்கை ப்ளே பண்ணணும் அப்படின்னு. சாதாரணமாக கிடைக்கிற பொருளை வச்சு சில நாடகங்கள் அப்படித்தான் இருக்குது. கிடைக்கிற பொருட்களை வச்சு கொண்டு மியூசிக்கை க்ரியேட் பண்ணாங்க. அப்போ எப்படி அந்த எலிமெண்ட்ஸை தியேட்டரில் யூஸ் பண்ணுறாங்கன்னு நாங்கள் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு தனி மனுஷன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், அது எப்படி நாங்கள் ஸ்டேஜ் கூட கொண்டு இப்போ வேறு இடத்துலேருந்து வேறு சமூகத்திலேருந்து ஒவ்வொருத்தர் வந்திருக்கிறோம். அப்போ அது எப்படி நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம்னா அதை ஒன் ஸ்டேஜில் அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. லைட்டிங் ஆல்சோ எல்லாமே மியூசிக்காக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பிடிச்சிருந்தது. നിലവിൽ ഗുജറാത്തിലെ ബറോഡയിലെ MS യൂണിവേഴ്സിറ്റിയിലെ നാടക പഠന വിദ്യാർത്ഥികളാണ് ഇവർ. നാടകവേദികളിലെ ആധുനികാവിഷ്കാരങ്ങളെയും ആശയങ്ങളെയും കുറിച്ച് പഠിക്കുന്നതിനോടൊപ്പം ഈ മേഖലയിലെ മഹാരഥന്മാരെ പരിചയപ്പെടുന്നതിനും ഇറ്റ്ഫോക്ക് സഹായമായെന്ന് വിദ്യാർത്ഥികൾ പറയുന്നു. வேர்ல்ட் வாய்ஸா வேறு நாடுகளில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி அவங்களுக்குள்ள அந்த தியேட்டருக்கு கூடாக அவங்களுடைய ட்ரெடிஷனல் இருந்து வந்த சில எலிமெண்ட்ஸு கூடாக அந்த ட்ராமாவை பில்ட் பண்ணி கொண்டு வராங்கன்றதை நாங்கள் பார்க்கக்கூடியது இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு அர்ஜென்டினாவில் உள்ள ட்ராமாவாக இருக்கலாம், பிறகு ஸ்பெயினில் உள்ள ட்ராமா இருக்கலாம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்களோட தியேட்டர் ஒரிஜினுக்கூடாக எப்படி ஒரு அவங்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்கங்கிறது കത്തുകൊള്ളக்கூடிய മാതിരി இருக்குது. അത് പെരിയ നാടകത്തെ ഗൗരവപൂർവ്വം സമീപിക്കുന്ന കാണികളെയാണ് ഇറ്റ്ഫോക്കിൽ കാണാൻ സാധിച്ചതെന്നും ഇവർ പറയുന്നു. തുറൈ റാസ മതിശാലിനി, മിഥുർ ഷോൺ, ദിവ്യരാസ സുരേഷ്, നിവേദിത കന്ദസ്വാമി, മെയ്യനാഥൻ കേതീശ്വരൻ എന്നീ വിദ്യാർത്ഥികൾ നാടകോത്സവം കഴിഞ്ഞതിനു ശേഷം മാത്രമേ ഇനി ഗുജറാത്തിലേക്ക് മടങ്ങൂ. കൈരളി ന്യൂസ്, തൃശൂർ.